வலைப்பரப்பு தான் பார்க்க போறோம். இதுதான் ஒரு கோன். கோனோட அடிப்பக்கம் வட்டமா இருக்கும். அப்போ இந்த கோனோட வலைப்பரப்பு எதை சார்ந்ததுன்னா இதோட ரேடியஸ், இதோட சாய்வு, ஸ்லாண்ட் ஹைட் எல்லாம் சார்ந்தது. இந்த கோனை நம்ம கட் பண்ணோம்னா நமக்கு செக்டார் ஷேப்ல கிடைக்கும். சர்க்கிளோட அடிப்பக்கம் சுற்றளவு 2πr இருக்கிறதுனால இந்த செக்டாரோட இந்த லென்த்தும் 2πr. இந்த 2πr நம்ம பாதியா கட் பண்ணி அரேஞ்ச்மெண்ட் பண்றது. இப்ப நமக்கு ஒரு குவாட் கிடைக்கும். இணைகரமா இருக்கலாம் இல்ல செவ்வக வடிவமும் நம்ம கிடைக்கும். 2πrல பாதி இது ஒரு πr, இது ஒரு πr. இந்த ஹைட் ஸ்லாண்ட் ஹைட் l. இப்போ இதோட வலைப்பரப்பு πr l. இதை எப்படி சொல்றோம்னா இது ஒரு கூம்பு. இந்த கூம்பை கட் பண்ணும்போது நமக்கு ஒரு செக்டர் கிடைக்கும். இந்த செக்டரோட ஸ்லாண்ட் ஹைட்டை வச்சு 4 ஈக்குவல் பார்ட்டா பிரிச்சுட்டேன். இதை நான் அரேஞ்ச்மெண்ட் பண்றேன். 2πrல பாதி πr, இதோட ஸ்லாண்ட் ஹைட் l, இதோட கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா πrl ஸ்கொயர் யூனிட்ஸ்னு சொல்லணும். இப்போ இதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது இந்த தேர்ட் சர்ஃபேஸ் ஏரியா பிளஸ் அடியில இருக்க இந்த சர்க்கிளோட ஏரியா. அப்போ πrl பிளஸ் πr ஸ்கொயர் ஈக்குவல் டு πr l பிளஸ் r ஸ்கொயர் யூனிட். அடுத்து பார்க்க போறது வால்யூம், அதாவது கன அளவு. இதுக்கு நம்ம தெரிஞ்சுதான் தெரியறத கொண்டு வர போறோம். ஏற்கனவே நம்ம உருளையை பத்தி பார்த்துட்டோம். ஒரே அளவுக்கு உயரம் உள்ள உருளையும் ஒரு கூம்பையும் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த உருளையோட ரேடியஸும் கூம்போட ரேடியஸும் ஒரே அளவு இருக்கிறது அப்படியும் எடுத்துக்கிறோம். இப்போ இது ரெண்டுத்தோட உயரமும் சமம், ரெண்டுத்தோட ரேடியஸும் சமம், ஆரமும் சமம். இப்போ இந்த கூம்பால தண்ணியை அளந்து இதுல ஊத்த போறோம். ஒரு தடவை ஊத்திருக்கோம். ரெண்டு தடவை ஃபில் பண்ணிருக்கோம். மூணு தடவை ஃபில் பண்ணிருக்கோம். இப்போ இந்த 3 தடவை ஃபில் பண்ணும்போது இந்த கூம்பால இந்த உருளை ஃபுல்லா நிறைஞ்சிடும். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இந்த கோனோட கன அளவு இந்த உருளையோட கன அளவுல 3ல ஒரு பகுதி. அதனாலதான் கோனோட வால்யூம உருளையோட கன அளவுல 3ல ஒரு பங்குன்னு சொல்றோம். 1/3 πr square h cubic units.